உலகெங்கும் வாழும் புதுயுகம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புதுகை பாரதியின் அன்பான வணக்கம். இன்று நவராத்திரியினுடைய 4ஆம் நாள் சதுர்த்தி திதி. நலம் தரும் நவராத்திரி என்னும் இந்த நிகழ்ச்சியில் நாம் எதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம்? நீங்களே அறிவீர்கள் தானே. 4ஆம் நாளாகிய இன்றைக்கு அம்பிகை என்ன வடிவத்தில் நமக்கெல்லாம் காட்சியளிக்கின்றாள், அவளை எவ்வாறெல்லாம் நாம் பூஜிக்கலாம், இதை பற்றி தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். 4 இந்த எண்ணுக்கு நம்முடைய பாரம்பரியத்தில் நிறைய பெருமைகள் உண்டு. எது ஒன்றையும் 4 பேரை கேட்டு செய் என்றுதான் நம்முடைய வீட்டு பெரியவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள். அது யார் அந்த 4 பேர்? நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மக்களை சொல்லுவது என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கின்றோம். அது அல்ல. மூத்தவர்கள், பெரியவர்கள், ஆன்மீக அருளாளர்கள் என்று நாம் யாரையெல்லாம் போற்றுகின்றோமோ அவர்களில் 4வரினுடைய கருத்துக்களை கேட்டு அறிந்து நாம் செயல்பட வேண்டும் என்பதுதான். சைவ சமயத்தை பொறுத்தவரையில் சமயக்குறவர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அப்பர், சுந்தரர், ஞானசம்பந்தர், மாணிக்கவாசகர் 4 பேரையும் தான் முதல் 4வர்களாக அந்த மக்கள் போற்றி பாடுகின்றார்கள்.
அதே போல ரிக், யஜுர், சாம, அதர்வன என்று வேதங்களும் 4ஆகத்தான் வகுக்கப்பட்டு இருக்கின்றது. அறம், பொருள், இன்பம், வீடு என்று மனித வாழ்க்கையும் 4 நிலைகளாகத்தான் வகுக்கப்பட்டு இருக்கின்றன. அப்படி 4 என்ற சொல்லுக்கு நிறைய பெருமைகள் நமது பாரம்பரியத்தில் இருப்பதை நாம் அறிய வேண்டும். சரி, இன்றைக்கு நவராத்திரியிலே 4ஆம் நாளிலே அம்பிகை என்னவாக நமக்கு காட்சியளிக்கின்றாள்? இதற்கு முன்பு நாம் பார்த்த அந்த உக்ர ரூபமெல்லாம் மாறி மனம் குளிர்ந்து முகம் மலர்ந்து மகாலட்சுமியாகவே இன்றைக்கு நமக்கு அவள் காட்சியளிக்கின்றாள். நவதுர்க்கைகளிலே கூஷ்மாண்டா என்கின்ற வடிவத்தில் அவள் நமக்கு காட்சியளிக்கின்றாள். மகாலட்சுமி, இந்த வார்த்தை நம் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான ஒன்று. பொதுவாக பெண்கள் என்று சொன்னால் மகாலட்சுமியுடைய ரூபம் என்று அவர்களை போற்றுவது உண்டு. அதிலும் நவராத்திரியினுடைய 2வது 3 தினங்கள், அதாவது 4, 5, 6 இந்த 3 தினங்களும் அம்பிகை நமக்கு லக்ஷ்மி ரூபமாக காட்சியளிப்பதாக ஐதீகம் சொல்லுகின்றது. அந்த வகையில்தான் 4ஆம் நாளாகிய இன்றைக்கு அம்பிகை மகாலட்சுமியாகவே நமக்கு காட்சியளிக்கின்றாள். நமக்கெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவையாகிய பொருள் செல்வத்தை அள்ளி வழங்கக்கூடிய மகாலட்சுமி பல இடங்களில் உறைவதாக நமது ஐதீகம் சொல்லுகின்றது. அந்த இடங்கள் என்னென்ன? குறிப்பாக துளசி மாடத்திலே, துளசி பத்திரத்திலே மகாலட்சுமி உரைகின்றாள். ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு மிக மிக பிரீதியான அந்த துளசி பத்திரத்தில் மகாலட்சுமியை ஆவாகனம் செய்து வழிபாடு செய்வது நிறைய தன லாபத்தை நமக்கு தருவதாகும். இதோடு சேர்த்து கோமாதா என்று நாம் வழிபடக்கூடிய பசுவினுடைய பின்புறத்திலும் மகாலட்சுமி உரைகின்றாள். இது மட்டும் இன்றி சுத்தமான மஞ்சள், கடலிலே இருந்து எடுத்து தயாரிக்கப்பட்ட தூய்மையான கல் உப்பு, நல்ல சந்தனம், தாம்பூலம், கோமியம் இவற்றிலெல்லாம் கூட மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். சுத்தமான மலையிலே இருந்து எடுத்து தயாரிக்கப்பட்ட சந்தனத்திலும் தூய்மையான பசு நெய்யிலும் கூட தானிய குவியலிலும் கூட மகாலட்சுமி உறைவதாக பெரியவர்கள் சொல்லுவார்கள். ஒட்டுமொத்தமாக இதனை யோசித்து பார்த்தால் எங்கேயெல்லாம் தூய்மையும் சுகாதாரமும் மன மகிழ்ச்சியும் இருக்கின்றனவோ அந்த இடங்களில் எல்லாம் மகாலட்சுமி வாசம் செய்கின்றாள். நீங்கள் பொதுவாகவே உலகத்திலே பார்க்கலாம், யாரெல்லாம் சுபிக்ஷமாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் மனதிலே நல்ல எண்ணங்களோடு தன்னையும் தன்னுடைய சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக பராமரித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக நல்ல செல்வ வளத்தோடு வாழ்வதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஐதீகம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்றால், நம்மையும் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடத்தையும் நமது மனதையும் தூய்மையாக வைத்து கொண்டால் செல்வ வளம் தானாகவே பெருகும், உடல் ஆரோக்கியமும் தங்கும். இதுதான் மகாலட்சுமியினுடைய அந்த வடிவத்தின் தாத்பரியமாகும். இன்றைய தினம் அம்பிகை கூஷ்மாண்டா என்கின்ற நவதுர்க்கைகளில் ஒரு வடிவமாகவும் விளங்குகின்றாள். அது மட்டும் இன்றி இன்றைய தினம் மகாலட்சுமி சிங்காதனத்திலே வெற்றி திருமகளாக காட்சி தருவதாகவும் நம்முடைய பாரம்பரியம் சொல்லுகின்றது. 5 வயது சிறுமியை நமது வீட்டிற்கு அழைத்து அவளை ரோஹிணி வடிவமாக பாவித்து வழிபட்டு அவளுக்கு உபசரணைகள் செய்வது நல்ல பலனை நிச்சயமாக தரும். கொலுவினுடைய முன்புறமோ அல்லது வீட்டினுடைய பூஜை அறையிலோ இன்றைக்கு நாம் மஞ்சள் கலந்த அரிசி, அதாவது அட்சதையினால் படிக்கட்டு கோலம் வரைந்து அம்பிகையை வழிபட வேண்டும். அவல் கேசரி, பால் பாயாசம், கல்கண்டு சாதம் இவற்றோடு தயிர் சாதம், வெள்ளை பட்டாணி சுண்டல் இவையெல்லாம் படைத்து அல்லது இவற்றில் ஏதேனும் சிலவற்றையாவது செய்து அம்பிகைக்கு நாம் நைவேத்தியம் செய்யலாம். இன்றைக்கு அவளை பைரவி ராகத்தில் பாடல்களை பாடி போற்றி துதித்தால் மகாலட்சுமி ரூபமாக இருக்கும் அம்பிகை மனம் குளிர்ந்து நமக்கு அத்தனை செல்வங்களையும் வாரி வழங்குகிறாள். தாமரை மலராலும் மல்லிகை மலராலும் இன்றைக்கு நாம் தேவியை பூஜிக்கலாம். இவ்வாறெல்லாம் செய்வதனால் என்ன பலன் நமக்கு கிடைக்கும்? முன்பே கூறியது போல ஸ்ரீ மகாலட்சுமி என்கின்ற வடிவமே நமக்கு நல்ல செல்வ வளத்தை தரக்கூடிய வடிவம்தானே. வீட்டில் கடன் தொல்லை இருந்தால் அவை முற்றிலுமாக நீங்கும். யாருக்கேனும் பணம் கொடுக்கல் வாங்கல் அந்த பிரச்சனைகளிலே ஏதாவது சிக்கல் இருக்குமேயானால் கதிரவனை கண்ட பனி போல அது தானாகவே விலகிவிடும். மொத்தத்தில் மகாலட்சுமி ரூபமாக இன்றைய தினம் நமக்கு அருள் காட்சி தந்து கொண்டிருக்கக்கூடிய தேவி பராசக்தியை
மனம் மொழி மெய்களால் நாம் வணங்கி வழிபட்டு பிரார்த்தித்துக் கொள்வோமேயானால் நாமும் செல்வ வளத்தோடு வாழலாம், நம்முடைய சுற்றுப்புறத்தையும் இன்னும் சுபிக்ஷமாக ஆக்கலாம். இன்னும் நாளைக்கு அம்பிகை என்ன வடிவத்தில் நமக்கு காட்சி தர இருக்கின்றாள்? பஞ்சமி திதியிலே அவள் எவ்வாறெல்லாம் நம்மை பாராயணம் செய்ய சொல்கின்றாள்? அவற்றை பற்றியெல்லாம் நிறைய சிந்திப்போம். நன்றி, வணக்கம். இமையவளே வருக. வருவாய் வருவாய் வருவாயம்மா, திருவே உருவாய் வருவாயம்மா. வருவாய் வருவாய் வருவாயம்மா, திருவே உருவாய் வருவாயம்மா. இருளை நீக்கிட வருவாயம்மா, உந்தன் அருளை பொழிந்திட வருவாயம்மா. வருவாய் வருவாய் வருவாயம்மா, திருவே உருவாய் வருவாயம்மா. கல்யாணி கருமாரி காமாட்சி நீயே, மகாலட்சுமி மாதங்கி மீனாட்சி நீயே. கல்யாணி கருமாரி காமாட்சி நீயே, மகாலட்சுமி மாதங்கி மீனாட்சி நீயே. உலகாலும் மாயே ரஷாதி தாயே, வருவாய் வருவாய் வருவாயம்மா. திருவே உருவாய் வருவாயம்மா. வருவாய் வருவாய் வருவாயம்மா. பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம். பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம். மன்வாதீதம் ககனசதுஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம். மன்வாதீதம் गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम्. एकं नित्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदै साक्षिभूतम्. एकं नित्यं विमलमचलं सर्वदै साक्षिभूतम्. भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. सद्गुरुं तं नमामि. सद्गुरुं तं नमामि. ऐगिरि नन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते. गिरिवरविन्द्य शिरोदिनि वासिनि विष्णुविलासिनि जिष्णुनुते. भगवति हेसिति कण्ठ कुडुम्बिनि भूरि कुडुम्बिनि भूरि कृते. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. सुरवरवर्षिणि दुर्धरदर्शिनि दुर्मुखवर्षिणि हर्षरते. त्रिभुवनपोषिणि शङ्करदोषिणि किल्बिषमोषिणि घोषरते. तनुजनि रोषिणि किंसुररोषिणि सर्वरसोषिणि सर्वसुते. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. ऐ जगदम्ब कदम्ब कदम्ब गणप्रियवासिनि हासरते. श्रीगरि शिरोमणि शृङ्गहिमालय शृङ्गनिजालय मध्यगते. मधु मधुरे मधुकैटभवञ्जिनि कैटभवञ्जिनि रासरते. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते. அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். எங்கள் வேலம்மாள் போதி வளாகம் வேலூரில் தொரப்பாடி என்னும் பகுதியில் அமைந்துள்ளது.
இங்கு கடந்த 6 ஆண்டுகளாக நவராத்திரி விழாவை சீரும் சிறப்புமாக நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அந்த வகையிலே இன்று எங்கள் மாணவ மாணவிகள் கடவுளர் வேடம் தரித்து இந்த விழாவிலே பங்கேற்று மகிழ்ந்தனர். இங்கு ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையிலே அனைத்து மாணவ மாணவிகளும் சரிசமமாக பங்கேற்று இந்த விழாவை சிறப்பித்து வருகின்றனர். நவராத்திரி விழா மட்டுமன்றி கிறிஸ்மஸ், ஓணம் போன்ற பல பண்டிகைகளையும் எமது பள்ளியில் முக்கியத்துவத்தோடு அனைவரும் கொண்டாடி வருவதே இந்த பள்ளியின் மிக சிறப்பாக கருதப்படுகிறது. அனைவருக்கும் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். நவராத்திரி என்றால் 9 இரவுகள் என்று பொருள். நவராத்திரி உருவான கதை. மகிஷாசுரன் எனும் அரக்கன் பிரம்மதேவரிடம் கடும் தவம் புரிந்து தனக்கு யாராலும் அழிவு இல்லை, ஒரு பெண்ணால் மட்டும்தான் அழிவு நேரும் என்று வரம் பெற்றான். இதனால் அனைத்து தேவர்களையும் துன்புறுத்த துவங்கினான். இதனால் இந்த பூமியையும் தேவர்களையும் காப்பாற்ற சக்தி பெண்ணுருவம் எடுத்து பூமியில் பிறந்தார். மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக போர் புரிந்த 9 நாட்களை நவராத்திரி என்று கொண்டாடப்படுகிறது. But I never experienced this Navaratri festival in last year school and all. I never seen this. This is very beautiful and amazing, and I never expected like this and all we can celebrate in this school. Guru Brahma, Guru Vishnu, Guru Deva, Maheshwara, Guru Sakshat, Parabrahma, Tasmai Om Guruve Namah. Shuklam Paranam Vishnu Sachidanandam Sadabhujam Prasannavanam Yage Sarva Vignava Sandhya Indu Saraswati Namastutyam Parave Kamarupini Vidyarambam Karishami Siddhi Bhavaname Sada. My name is Sivan Sai from class 8B, and today in our school they have celebrated Navaratri. Navaratri means it can be divided into 2 names, Nava plus Ratri. Nava means 9 and Ratri means night. So it is celebrated for 9 goddesses. They used to keep different types of food materials, different type of cloth materials, and each god is celebrated. In our school there are many children came as god and goddess to show the importance of this festival. Thank you for this wonderful festival. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. மனதில் சரணம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல். மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல். நினைக்கும் பொழுது நின் மௌன இறைவந்திட நீ செயல் வேண்டும்.